எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்கர் பிரியங்கா பேரை கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் ஆனால் சன் டிவியில் ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் ஒளிபரப்பாச்சு. அதில் இவங்க தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இவங்க பார்க்க முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியூரில் போயிட்டு வெளியூரில் மலேசியா போயிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துட்டு முறிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியே போனாங்க. ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராம் சைடே வரல. அக்கௌண்ட்டே வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பல இன்டர்வியூவில் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு ஏதாவது ஒரு சீரியலே இவங்க பார்க்கலாம். சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல, அதனுடைய 2வது பாகம் வெளியே வந்துச்சு. அந்த படம் வந்துட்டு ரொம்பவே பக்தியை கிளப்பிட்டு போன படம் தான். ஸோ பயங்கரமான வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா அவதார் அளவுக்கு வந்துட்டு அவதார் படம் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த படம் வந்துட்டு வசூலை அள்ளி குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்துட்டு ஒரு கார்ட்டூன் மூவி. அந்த படத்துடைய டீமை வச்சு இவங்க புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து எல்லாமே மேம் இனிமேல் வந்துட்டு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஏற்கனவே படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் வந்துட்டு சீரியல் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் 1-2 படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் அது எதுவும் பெருசாக வெளிப்படல. ஸோ தமிழில் வந்து படத்தில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. அதனால தான் சீரியலுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ இவங்க இவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறத வச்சு பார்த்தா மறுபடியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. whatever it is, கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் சினிமாவில் இவங்களுக்கேற்ற ஒரு கதாபாத்திரம் டெஃபினட்டாக கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சீரியலில் தான் அதிகமாக வந்துட்டு கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்கதா இவங்களே வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.